மக்களே ஆர் வாட்சிங் என் அவுட் சினிமா வித் திவ்யா. விஜய் ஆண்டனி, மேகா ஆகாஷ், சத்யராஜ் அப்படின்னு பல பேரோட நடிப்புல உருவாயிருக்கக்கூடிய மலை பிடிக்காத மனிதன் இந்த படத்தை விஜய் மில்டன் அவர் தான் டிரெக்ட் பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்தோட டீசர் லான்ச் ஈவெண்ட்ல இந்த படத்தை பத்தி அண்ட் மூவி டீம் பத்தி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாரு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட குரல் கொஞ்சம் கம்மி இருக்கும், அதை பொறுத்துக்கோங்க. இந்த திரைப்படத்தில் நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் அது எல்லாமே இரண்டாம் பட்சம். இந்த திரைப்படத்தை பற்றி நான் இந்த இடத்துல ஏதாவது பேசணும் அப்படின்னா என்ன ஒன்று அப்படின்னா காத்திருப்பை பற்றி ரொம்ப முக்கியமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே நம்மளோட வாழ்க்கைக்காக, நம்மளோட தொழிலுக்காக, நம்மளுடைய லட்சியங்களுக்காக உழைக்கிறோம். 100% உழைக்கிறோம். அதில் யாருக்குமே மாற்று கருத்து இல்லை, நமக்குமே அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் காத்திருப்பு இருக்கா? ஒரு 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 இடத்தை, ஒரு விஷயத்தை அடையறதுக்கு ஒரு 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 குறிப்பிட்ட காலம் அதற்கு ஆகும் அப்படின்ற அந்த காத்திருப்பு இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. அதில் குறிப்பாக நண்பனோட விஜய் மில்டனாக இருக்கட்டும், நண்பர் ஆண்டனியாக இருக்கட்டும், விஜய் ஆண்டனி சாராக இருக்கட்டும், இதில் எல்லாருமே இருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் பாடும் ஒரு ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு ஒரு பெரியாராக இருக்கிற நம்ம சத்யராஜ் சார் இணைந்தது ஒரு அற்புதமான விஷயம். சரத் சார், மேகா, எவ்ரிபடி பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பொறுமையான அந்த காத்திருப்பு அப்படின்றதுக்கு உதாரணம் 2 நபர்கள். ஒன்று தனஞ்சயன் சார், இன்னொன்று கமல் போராஸ். பிகாஸ் not only they invest on the product, they really literally waited for the result with all the pains and pressures. அது எல்லாத்தையும் பண்ணி இந்த ஒரு படத்தை ஒரு கலெக்டிவாக, நண்பன் சொன்ன மாதிரி எத்தனையோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வித் ஈச் அதர், எவ்வளவோ டிபேட்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருந்தாலும் they are collectively not targeted one particular success. அது விஜய் மில்டன்லேருந்து விஜய் ஆண்டனி சார்லேருந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒரு தரமான வெற்றி படம் அவங்க எல்லாருக்குமே பழக்கம் தான். விஜய் ஆண்டனி சார்லேருந்து எல்லாருக்குமே வெற்றி படங்கள் என்பது இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொருக்குமே பழக்கமான விஷயம்தான். ஆனால் ஒரு தரமான ஒரு வெற்றி படம் அமையணுன்றதில் ஒவ்வொருக்கும் அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் டைமும் கொடுத்து காத்திருந்து இந்த ப்ராடக்டை இன்றைக்கி இந்த மழை பிடிக்காத மனிதன்ன்றதை இன்றைக்கி உங்கள் முன்னாடி, பத்திரிகையாளர் முன்னாடியும், மீடியா முன்னாடியும் கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு, இன்க்ளூடிங் ஆல் தாஸ் டைரக்டர் அந்த ஈச் அண்ட் எவ்ரி டெக்னீஷியன் ஒர்க் அண்ட் சஃபர்ட் அண்ட் கோன் த்ரூ அ லாட் ஆஃப் ஆப்ஸ்டிகல்ஸ் பண்ணி இன்றைக்கி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். உங்கள் எல்லாரோட ஒத்துழைப்பும் எல்லாரோட ஆதரவும் மக்கள்கிட்ட கொண்டு போய் நிற்கிறதுக்கு இந்த இயற்கையும் உங்களையும் வேண்டி கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் என்ன நடந்திருக்குன்றது இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எல்லாத்தையும் தனஞ்சன் பேசி முடிச்சுட்டு போயிட்டாரு. இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுக்கு 2 பேர் தான் காரணம். ஒன்று தனஞ்சயன் சார், இன்னொன்று விஜய் ஆண்டனி சார். முதல்ல அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சும்மா விளையாட்டாக நான் தனஞ்சயன் சார்ட்ட ஒரு நாள் பேசும்போது அவர் ஆரம்பிச்சு விட்ட விஷயம் கதை சொல்லி உடனே விஜய் ஆண்டனி சாருக்கு ஃபார்வர்ட் பண்ணார். விஜய் ஆண்டனி சார் உங்கள் நண்பர் தானே போய் பாருங்கள் அப்படின்னாரு. சார் அதான் சார் பிரச்சனை. விஜய் ஆண்டனி சாரும் நானும் ஒரு 20 இயர்ஸாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இன்ஃபேக்ட் கோலி சோடா படம் ஃபஸ்ட்டு விஜய் ஆண்டனி சார் தான் ப்ரொடியூசர். விஜய் ஆண்டனி சார் ஹீரோவாக லான்ச் பண்ணியிருக்க வேண்டியதே நான் தான், அது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போவே நாங்கள் க்ரீன் பாட்டில்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பில் அந்த படத்தை எப்படியா பண்ணிடணும்னு நினச்சோம். அது அப்போது டேக் ஆஃப் ஆகலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நானும் விஜய் ஆண்டனியும் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் ஒரே கேரக்டர். அவர் ஒரு நாள் மில்டன் 2 கத்தி ஒரு உரையில் இருக்க முடியாது அப்படின்ட்டாரு. சரி சார், அப்போ நம்ம நண்பர்களாகவே ட்ராவல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த ஸ்பேஸை விஜய் ஆண்டனி சாரும் சரி, நானும் சரி, ஒரு ப்ராடக்டை ஓன் பண்ணிக்கிறதுல நான் கேமராமேனாக இருக்கும்போதும் சரி, அந்த ப்ராடக்டை கதை கேட்டுட்டா அதுக்கப்புறம் அது ஏன் ப்ராடக்டாக ஆகிடும் அப்படின்னு நான் நினச்சிப்பேன். டைரக்டருக்கும் எனக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை சார் இதுதான் கரெக்டு, இதுதான் கரெக்டுன்னு சண்டை போட்டே இருப்பேன். விஜய் ஆண்டனி சாரும் அதே கேரக்டர் தான். அவர் ஒரு மியூசிக் டைரக்டர், எடிட்டர், அவர் ஒரு டைரக்டர், எல்லாமே அவருக்குள்ளே இருக்குது. தயாரிப்பாளர் எல்லாமே தெரியும் அவருக்கு. ஜென்ரலாக டைரக்டர்ஸ்க்கு ஒரு ப்ரொடியூசரோட பெயின் தெரியாது, ஆனால் இவருக்கு எல்லா ஆஸ்பெக்டும் தெரியும். ஸோ அதனால் அவருக்கும் ஒப்பீனியன் இருக்கும், எனக்கும் ஒப்பீனியன் இருக்கும். அதை தாண்டி இந்த மழை பிடிக்காத மனிதனில் இவ்வளோ இந்த 3 இயர்ஸில் இவ்வளோ ஈஸியாக எங்களுக்குள்ளே ஒரு கம்யூனிகேஷன் இருந்தது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. என்னென்னா
க்ரியேட்டிவ் டிஃப்ரென்ஸை தாண்டி ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் ஒன்றா ட்ராவல் பண்ணலான்றதை நான் இந்த படத்தில் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஜெயனி சார். அண்ட் என்னோட கவிதை புத்தகம், அதாவது இவர் இந்த புக்கை எழுதி முடித்த உடனே டைரக்டர் ராஜமுருகன் வந்து, சார் புக்கு நல்லா வந்திருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் வைங்களேன் சார், எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைங்களேன் சார் அப்படின்னாரு. முருகன், நம்ம சினிமா ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் போயிருக்கீங்களா? அப்படியே டீசர்ட் ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், இதை பார்க்கும்போது நம்ம வந்து 100ஆவது நாள் விழாவில் மீட் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப ஃபார்மலாக பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, அதுதான் பேசி ஆகணும். அங்கே வந்து ஒரு குட் வைப்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம போயிருக்கோம். ஸோ அதை பண்ணி ஆகணும். அதே மாதிரி தான் இப்போ பொயிட்ரி ரிலீஸ் ஃபங்க்ஷன்ஸும் ஆயிடுச்சு. இந்த கவிதையை படிக்கும் பொழுது இவர் வந்து இப்படிப்பட்டவரா அப்படிலாம் எல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நடுவில் போய் உட்காந்து அதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொன்னேன். கடைசியில் அது ரெண்டும் ஒரே மேடையிலேயே நடந்துருச்சு எனக்கு. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு இதுதான் வந்து மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் திங் இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும். என்னென்னா, எல்லாருக்கும் ஒவ்வொரு கெட்ட பழக்கம் இருக்கும். என்னோட கெட்ட பழக்கம் வந்து எழுதிட்டே இருக்கிறது. அந்த எழுத்தெல்லாம் ஒரு வடிவமாக்கி ஒரு புத்தகமாக்கி அதை வந்து மற்றவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து சேர்க்குறதுன்றது வந்து எனக்கு வராது. எழுதுறத விட என் வேலை முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தனஞ்சயன் சார் அதை படிச்சுட்டு இது வந்து எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுலேருந்து மழை பிடிக்காத மனிதன் நான் டைட்டில் வச்சுட்டேன். பட் இது வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ஃபில்மாக தான் கதை கேட்குற எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இதுக்கு வந்து வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, வேறு ஒரு டைமென்ஷன் இருக்குன்றதை வந்து என்னால் அவங்களுக்கு சொல்ல முடியல, எடுத்து தான் காட்டணும். ஆனால் ஒன் ஃபைன் டே தனஞ்சயன் சார் வந்து, சார் இது வந்து கமர்ஷியல் ஃபிலிம் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு பொயட்டிக் கமர்ஷியல் ஃபிலிம்னு ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டாரு. அன்னையிலேருந்து தான் எங்கள் ஜேர்னி வந்து ஸ்மூத் ஆச்சு. சார் எக்ஸாக்ட் ஃப்ளேவர் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு. ஸோ அதனால் இந்த கவிதை புத்தகத்தை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இப்படி ஒரு எஃபர்ட் எடுத்த தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப நன்றி. பொதுவாக படங்கள் வந்து இன்னும் நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான். நல்லவன் வந்து கெட்டவனை அடிக்கணும், ஜெயிக்கணும். இதுதான் என்னோட எல்லா படத்துலேயுமே இருக்குது. கோலி சோடா ஆகட்டும், கடுகாகட்டும், எல்லாத்துலேயும் ஒரு மிருகத்தை எதிர்கொள்கிறதுக்கு நல்லவங்க வந்து மிருகமாக மாறி அவங்கள வந்து அடிக்கிறதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒரு நல்லவனை வந்து மிருகமாக்குற ஒரு படத்தை வந்து நம்ம எதுக்கு எடுக்கணும்? அதுக்கு பதிலாக அந்த மிருகத்தை வந்து திருப்பி நம்ம பக்கம் கூப்பிட்டு வந்து ஒரு மனுஷனாக்குறதுன்னு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட கான்செப்ட். ஸோ எல்லா படத்துலையுமே என்னோட விஷயங்களில் எல்லா படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா எண்டில் அந்த கெட்டவன் சாகக்கூடாது, அவனுக்குள்ளே இருக்க கெட்டது தான் சாகணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அது இந்த படத்தில் இன்னும் அழுத்தமாக சொல்லியிருக்கோம். என் அசிஸ்டன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கீங்கடா, வெரி குட்ரா. அண்ட் நம்ம ப்ரொடியூசர்ஸ் பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். கமல் பாரா சார், தனஞ்சயன் சார், பிரதீப் சார், நீங்கள் அவங்கள பார்த்தாலே தெரியும். பாருங்கள், தனஞ்சயன் சார் வந்து பிங்க்கு, கமல் பாரா சார் வந்து கிரே, இவர் வந்து பிங்க் அண்ட் கிரே. இவர் வந்து இன்பிட்வீன் அவங்க ரெண்டு பேருக்கும். அதாவது தனஞ்சயன் சார் வந்து எப்படின்னா ஒரு புயல் மாதிரி. அவர் வந்து நம்ம பேசுகிறதுக்குள்ளே அவர் புயல் அடித்து மழை பிடிச்சி எல்லாம் முடிஞ்சிடும். அந்த மழை பிடிக்காத மனிதனே எனக்கு அப்படி தான் தோணிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அந்த புயலோட எந்த சூடும் இல்லாமல் அப்படியே அமைதியாக பேசிகிட்டு இருப்பார். கமல் பாரா சார் வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆஃபீஸ்க்கு வந்தார். வந்து கதைலாம் பேசி அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வந்தார். கொசு நிறைய இருந்துச்சு. அதனால் பேட் வச்சு நான் கொசு அடிச்சுட்டே இருந்தேன். சார் 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 கொசு அடிக்காதீங்க சார், பாவம் சார் அது அப்படின்னாரு. எனக்கு வந்து ஒன்றும் புரியல. சார் என்ன சார் சொல்லுங்கள்? இல்லை சார், அது ஒரு உயிர் தானே சார், அதை வந்து நம்ம கொல்லக்கூடாது. இவ்வளோ அருமையான ஒரு ப்ரொடியூசர் நமக்கு கிடச்சிருக்காரு அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் வந்து கொசுவை தான் டைரக்டராக நினச்சிருக்காரு. டைரக்டர் வந்து கொசுவை நினச்சிட்டாரு. எனக்கும் அவருக்கும் நடந்த சண்டை இருக்குது பாருங்க. மழை பிடிக்காத மனிதன் பல பாகங்கள் எடுக்கலாம், அந்த அளவுக்கு வந்து நாங்கள் சண்டை போட்டிருக்கோம். பட் இன்றைக்கும் பாருங்கள், அவர் என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன், நான் அவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன்னா அது அவரும் அப்படி தான். நானும் விஜயாண்டி மாதிரி என்ன தோணுதோ அதை முகத்துக்கு நேராக பேசுவார். அதை மறைச்சி அதுக்கு வந்து ஒரு கண்ணுக்கு அது மூக்கு வச்சுலாம் அதுக்கு பழக்கம் கிடையாது. என்ன தோணுதோ அதை ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுருவார். நம்மளும் உடனே பதில் சொல்லிடுவோம். ஸோ அப்படி ஒரு ஜாலியான மனுஷன். பிரதீப் சார் வந்து ஒரு புத்தரின் மறு அவதாரம் தான். அவர் அமைதியாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பார். சார் உண்மையிலே சார் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சதுக்கு வந்து நான் சந்தோஷப்படணும் சார். இது வந்து மேடைக்காக எல்லாரும் சொல்கிற ஒரு ஃபார்மாலிட்டி வேர்ட் கிடையாது. ஏன்னா மழை பிடிக்காத மனிதன் படம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த படத்தோட ஸ்கோப், அந்த படத்தோட பிஸ்னஸ், அதுக்குள்ளே என் கனவை வந்து சுருக்கி எடுக்கிறதுன்றது வந்து மிக சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. நான் கேட்ட எந்த விஷயத்தையும் அவங்க வந்து நோ சொல்லவே இல்லை. முதல் தடவை நோ சொன்னாலும் ரெண்டாவது தடவை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லொக்கேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டையூ போகணும் அப்படின்னு.
டையூ எங்கே இருக்குது அப்படின்னா, சார் அது ஆக்சுவலாக பாம்பே போகணும் சார். அப்புறம் பாம்பேலேருந்து இன்னொரு ஃப்ளைட் பிடிச்சி அப்புறம் அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ரோடில் அப்படின்னு டயர்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா இத்தனை பேரையும் கூட்டிட்டு கேமரா டெக்னீஷியன் எல்லாம் ட்ராவல் ஆகி பெரிய பட்ஜெட் வருங்க. எவ்வளோ நாள் ஷூட்டிங் சார்? அது ஒரு 20 days ஷூட் சார். அது நம்ம கதையே அங்கே தான் சார் நடக்குது. நான் மற்ற இன்டீரியர்லாம் இங்கே மேட்ச் பண்ணுறேன், தயவு செஞ்சு டையூ மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு ரொம்ப போராடி தனஞ்சயன் சார் வந்து வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ டையூ போய் இறங்கியாச்சு. அருமையான லொக்கேஷன். எனக்கு வந்து நான் 2000 பார்த்த ஒரு ஊர் அது. ஒரு ஹலோ படத்துக்காக நான் கேமராமேனாக லொக்கேஷன் பார்க்க போனப்போ கன்னித்தீவு கதையில் சிந்துபாத்து வந்து கன்னித்தீவை தேடி போயிட்டு இருப்பார்ல, அந்த மாதிரியான ஒரு லேண்ட் அது. அந்த டையூ எனக்கு ரொம்ப ஃபேவரேட். ஸோ அங்கே போய் இறங்கியாச்சு, எல்லாம் ஷூட் பண்ணியாச்சு. ஒரு 12 days ஷூட் முடிச்சிட்டோம். முடிச்ச உடனே தனஞ்சயன் சார் பயங்கர ஹாப்பி. வா 20 days சொன்னீங்க, 12 days முடிச்சிட்டிங்கன்னு. சூப்பருங்க சார். இல்லை சார், இன்னும் 8 நாள் வந்து டாமனில் எடுக்கலான் இருக்கோம் சார். டேய் என்னடா விளையாடுறீங்கடா, அது எங்கடா இருக்குது சார்? நம்ம இப்போ வந்த வழியே திரும்பி போய் பாம்பே வரைக்கும் போயிடணும் சார். அங்கேருந்து இங்கே லெஃப்ட் எடுத்தோம் சார், இதை ரைட் எடுத்து ஒரு 330 கிலோமீட்டர் ரோட்டில் போனால் அங்கே டாமன் இருக்குது சார். அவ்வளோ திருப்பி அகைன் பஞ்சாயத்து. திருப்பி அதையும் அவர் வந்து பேசி ப்ரொடியூசர்லாம் பேசி டாமன் வந்து வாங்கி கொடுத்தாரு. அங்கேயும் போய் 8 days ஷூட்டு போய் இறங்கியாச்சு. 6 நாளில் முடிச்சாச்சு. கண்டிப்பாக நீ சீக்கிரம் முடிச்சிருக்க மாட்டேன், மீதி 2 நாள் எங்கே பிளான் பண்ண சொல்லு அப்படின்னாரு. சார் கோவா போயிட்டு வந்துட்டா நல்லாயிருக்கும் சார், ஏன்னா இங்கே ஃபெரி இல்லை, நான் பிளான் பண்ண ஃபெரி இங்கே இல்லை, அந்த சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களா, இப்போ கோவாவில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அகைன் 1 day ஷூட்டுக்காக கோவாவுக்கு திருப்பி எல்லோரும் ட்ராவல் பண்ணி, ஸோ அப்படி நான் கேட்டது எல்லாத்தையும் அந்த ரிசல்ட்டுக்காக மெனக்கெட்டு வந்து பண்ணி கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது சத்யராஜ் சார். சத்யராஜ் சாரோட பிரம்மா படத்தில் நான் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேனாக வேலை செஞ்சேன், லாஸ்ட் அசிஸ்டன்ட். அதில் வந்து நான் செய்யாத ஒரு தப்புக்காக என்னை வந்து வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. ஐ திங்க் ஆந்திர மகிழா சபாவில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. எனக்கு வந்து பயங்கர கோவத்தில் அழுக வருது எனக்கு. நான் அழுதுகிட்டே அந்த வாசலில் நின்றுட்டுருக்கேன். என்னடா ஒரு தப்பு செய்யல, அது என்னன்னு கூட எவனும் கேட்கல, வேலையை விட்டு நிறுத்திட்டாங்கன்னு சொல்லி நின்றுட்டு இருந்தேன். ஷண்முகம்னு ஒரு டைரக்டர் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் சத்யராஜ் சார் பார்க்க வந்திருந்தார். அவர் பைக்கில் நான் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு வீடு வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ரியர்வியூ மிரரில் என்னை பார்த்துட்டே வர, எனக்கு நல்லா தெரியும் நான் அழுறதை அவர் பார்த்துட்டே இருக்காரு. இறக்கி விட்டுட்டு அவர் சொன்னார், ஒன் டே நீ சத்யராஜ் சார்ட்ட ஒர்க் பண்ணோட, எதையும் மனசில் வச்சுக்காத அப்படின்ட்டு போயிட்டார். 30 வருஷம் ஆகிருக்கு சத்யராஜ் சாரை ரீச் பண்ண. 91 இல்லை சார், 91 பிரம்மா 34 வருஷம் ஆயிடுச்சு சத்யராஜ் சாரை மீட் பண்ணுறதுக்கு. சத்யராஜ் சார் வந்து நான் 1 day டேட் தான் அவர்கிட்ட கேட்டோம். அவரோட லுக், அந்த கெட்டப்லாம் அவர் போட்டு அந்த ஃபோட்டோஷூட் பண்ணி பார்த்தோன்னே எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இப்படி ஒரு மனுஷன் இப்படி ஒரு அழகாக இருக்கார், இவர் வந்து எப்படி கம்மியாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த 1 day வந்து வேறு என்னென்ன பண்ணலான்னு சொல்லி பயங்கரமாக பிளான் பண்ணி டீமை வந்து பயங்கரமாக ரெடி பண்ணி இத்தனை மணிலேருந்து இத்தனை வரைக்கும் அதை எடுக்கிறோம். லொக்கேஷன் வந்து 2 o'clock தான் உள்ளே விடுவாங்களாம். ஸோ காலைல இங்கே எடுக்கிறோம். அதுன்னு பயங்கரமாக பிளான் பண்ணி வச்சுட்டு சத்யராஜ் சார் வந்து சீனியர் ஆக்டர். ஸோ அவர் வந்து நான் ஸ்டாப்பாக நம்ம எப்படி வேலை வாங்க போகிறோம்னு நான் யோசித்து போய் இறங்கியாச்சு. இறங்கி பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு கோஆப்ரேஷன், ஒரு கொஸ்டின், ஒரு முகச்சுளிப்போ என்னங்க அப்படின்னு ஒரு விஷயம் கூட இல்லாமல் எடுத்துக்கிட்டே இருக்காரு. நான் எடுத்து அடுத்த ஷாட் செட் பண்ணுற கேப்பில் தனஞ்சயன் சார் வந்து கூப்பிட்டு போயிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிடலாம் வாங்க அப்படின்னு ஃபோட்டோ வேறு எடுத்துகிட்டு இருப்பார். சத்யராஜ் சார் சாப்பிட்டாரா இன்பிட்வீனில் என்ன இருந்தது எனக்கு ஒன்றுமே புரியல. நைட்டு 8 o'clock என்னை அனுப்புங்க, மறுநாள் ஏதோ ஃப்ளைட் அவருக்கு 7:50 சம்திங் சார், இதான் சார் லாஸ்ட் ஷாட்னு சொல்லி முடிச்சு அந்த ஷாட்டை செட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ட்ராக் போடுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து நான் சும்மா செக் பண்ணுறக்கா அப்படி ஒவ்வொன்றா பார்க்குறேன். முக்கியமான ஒரு ஷாட்டை விட்டோம். கீழே ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், லைட்டெல்லாம் ஷூட் பண்ணி மேலே வந்து இப்போ செட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆஹா இது லாஸ்ட் ஷாட்னு சார்ட்ட சொல்லிட்டோம். இப்போ திருப்பி லைட்டெல்லாம் ஷூட் பண்ணி கீழே லைட் பண்ணி எடுக்கணும், இன்னொரு 1/2 hour ஆகுமேன்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் ஷாட்டை எடுத்துகிட்டு சார் ஒரு ஷாட் மிஸ் பண்ண, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க வாங்கன்னு அவர் இறங்கி போயிட்டார் கீழே. எனக்கு அந்த அதாவது ஒருத்தன் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ நாள் ட்ராவல் ஆகிறான்னா அதெல்லாம் வந்து சும்மாவே இல்லைங்க. அது வந்து சாருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் அவர் இருக்குது. இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதம் வந்து யாருக்கும் கிடைக்காது. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அதுக்கு. அடுத்து அச்சு வந்து ஆக்சுவலி இந்த படத்துக்கு வந்து நான் விஜயானி சார் தான் மியூசிக் டைரக்டராக போட்டிருந்தேன். அந்த ஒரு வாரம் 2 கத்தியா என்னன்னு தெரியல. இல்லை ஆக்சுவலாக சார் வந்து நிறைய படங்கள் அப்போ பிச்சைக்காரன் 2 அது இதுன்னு பயங்கர கமிட்மெண்ட்டில் அவர் வந்து அவரையே பார்க்க நேரம் இல்லாமல் ஓடிட்டு இருந்தார். ஸோ சாங்ஸ் வந்து ஒரே ஒரு சாங் தான், இப்போ நீங்கள் கேட்ட சாங் வந்து சார் போட்டது, ஒரே ஒரு சாங் தான் அவரால் பண்ண முடிஞ்சுது. ஸோ பேலன்ஸ் ஒர்க்குக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது ஒவ்வொரு சாங்காக வகு மசான், சௌரப், அப்புறம் ஹரி டஃபூசியா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தட்டியாக வாங்கிட்டே இருந்தோம்.
ஆனால் தட்ஸ் நாட் ஆக்சுவலி ஒர்க்கிங் அவுட். சாங்ஸ்க்கு ஓகே, ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அப்படி பண்ண முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்து தயக்கத்தோட அச்சுக்கு ஃபோன் பண்ணேன். அச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம், நான் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டேன், சாங்ஸ் வந்து ஃபியூ சாங்ஸ் மற்றவங்க பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து நீங்கள் பண்ணி தரணும் சார். ஒரு வார்த்தை கூட கேட்கல சார். நம்ம கம்பெனி நம்ம படம் சார், என்ன சார் நீங்கள்ட்டு அவர் பாட்டு கிளம்பி வந்துட்டார். அவருக்கு கொடுத்த சம்பளம் வந்து ஒரு கிலோனா ஒரு 100 கிலோவுக்கு வேலை பார்த்துட்டார் பாவம். அவர் வந்து மாற்றி 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 கடைசி வரைக்கும் எனக்கு திருப்தி வர வரைக்கும் வாங்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி, அவர் எந்த முகசுளிப்பும் இல்லாமல் காலையில் இதான் சார் ஃபைனல்னு அனுப்புவார். நான் மத்தியானம் 2 மணிக்கு வாய்ஸ் நோட் அனுப்புவேன், அச்சு இத்தனை கரெக்ஷன்ஸ் இருக்குன்னு. ஈவினிங் 4 மணிக்கு சார் 5 மணிக்கு நான் அனுப்புகிறேன் சார் அப்படிம்பாரு. அதை என்னைக்கு 5 மணின்னு சொல்ல மாட்டார். ஸோ அப்படி முகம் சுளிக்காமல் அவர் வேலை செஞ்சார். தேங்க்யூ அச்சு. அண்ட் மேகா வந்து எப்படி இப்படி ஒரு ஃபைன் ஆக்டர்ஸ் வந்து இன்னும் அவங்களுக்கான ஹைட்டை ரீச் பண்ணல அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் மாமா மறந்துட்டேன், அதாவது ஓப்பனிங்கில் நானும் கமல் பாரா சாரும் சண்டை போடும்போது நடுவில் அம்பேர் யாருன்னா ரமணா தான். இந்த பக்கம் அடி வாங்குவோம், அப்புறம் அங்கே போய் அடி வாங்குவோம், நடுவில் வந்து சமாதானம் பண்ணுவோம். என்னோட லாங் டைம் ஃப்ரெண்ட், நான் வந்து அசிஸ்டண்டாக இருக்கும்போதே ரமணா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தான். அதுக்கப்புறம் அவனும் நானும் க்ரோயிங் டுகெதர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே இன்றைக்கு வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டே நாங்கள் அசிஸ்டண்டாக இருக்கும்போது எப்படி மாமா மச்சான் பேசிட்டோமோ இன்றைக்கு வரைக்கும் அதே நெருக்கத்தோட அதே ஒரு உரிமையோடு பழகிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி. பிரணதி 420, அவள் சரியான 420, எஸ்எஸ்எல்சியில் 420 மார்க் வாங்கியிருக்கா. அதான் ஓகே. மற்றபடி நம்ம டீம் அண்ட் என்னோட டீம், ஒரே ஒரு செகண்ட் ப்ளீஸ், எல்லாம் மேலே வாங்க வாங்க ப்ளீஸ். நம்ம டீம் இந்த அதாவது ஒரு படம் வந்து எப்போவுமே ஒரு ஆரம்பித்து ஒரு ஒவ்வொரு அரிசியில் ஒவ்வொரு பேர் எழுதிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு படம் கதை எழுதும் போதும் அதோட ரிலீஸ் டேட் எழுதப்பட்டிருக்கும். அந்த மாதிரி இந்த மலை பிடிக்காம ரிலீஸ் டேட் வந்து கொஞ்சம் தள்ளி போகும்போது என்னோட இன்டென்சிட்டி கொஞ்சம் கூட குறையாமல் என்னோட டீம்கிட்டையும் இருந்துச்சு. அதுக்காக நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோடய டீமுக்கு. அவங்க இல்லைன்னா இது வந்து பாசிபிளே இல்லை. டீம் சார்பாக யாரோ ஒருத்தர், தவசி வாங்க, ஃபியூ வேர்ட்ஸ் மலை பிடிக்காத மனிதனை பற்றி பேசுங்க. ஓகே வாங்க, என்னை பற்றி வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அனைவருக்கும் வணக்கம். எப்படியும் இப்போ இதில் இருக்க எல்லாருமே வந்து கதை பண்ணிட்டாங்க. இந்த வருஷத்தில் வந்து எல்லாருமே டைரக்டர் ஆகிடுவாங்க. அடுத்த வருஷம் உங்கள் முன்னாடி வந்து டைரக்டராக நிற்பாங்க. அவங்களோட முதல் மேடை இதுவாக இருக்கிறதுல ஒரு சந்தோஷம் எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நல்ல படைப்பை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிற ஒரு திருப்தி இருக்குது இன்றைக்கி. ஸோ அதோட அன்பும், நாங்கள் அதில் ஒரு அன்பை கொடுத்துருக்கோம், அந்த அன்பை நீங்களும் எங்களுக்கு பதிலுக்கு கொடுத்தீங்கன்னா, உங்களோட அந்த கண்டென்ட்ஸில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கும். ரொம்ப தேங்க்யூ எல்லோரும் வந்து இந்த விழாவை சிறப்பித்ததுக்கு. தேங்க்யூ சார். டீம் மெம்பர்ஸ், ஸ்ரீதர் அண்ணன், அவர் தான் எங்களை எல்லாருமே அசோசியேட் பண்ணிடுவார். காலையில் வந்தவுடனே அவர் இல்லைன்னா ஸ்பாட்டில் வந்து யாராலுமே இருக்க முடியாது. கரெக்டான அசோசியேஷனில் அவர் தான் இருப்பார். நெக்ஸ்ட்டு டைரக்டர் சால் சார், கோ டைரக்டர் சார். ஸோ கோ டைரக்டர் சார், முதல் நாள் நைட்டு கிட்டத்தட்ட எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு எங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்புறம் அவர் தான் தூங்குவார். ஏன்னா 12-1 மணிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவார், இது ரெடி ஆயிடுச்சா, நாளைக்கு இது ஸ்பாட்டு கரெக்டாக வந்துருமா இல்லை டைம் எடுக்குமா அப்படிங்கிற ஃபஸ்ட்டு அவர் அப்டேட் பண்ணார்னா அடுத்த ஸ்ரீதர் அண்ணன். ஸோ சால் சார் எங்களை கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணிட்டு போனது கோ டைரக்டர் சால் சார் தான். நெக்ஸ்ட்டு ஸ்ரீதர் அண்ணன், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸில் சரவணன் வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட். ஸோ வந்து ஒரு கேரக்டரு 2-3 பேர்னா பரவாயில்ல, ஒரே ஸ்டேஜில் நாங்கள் நிறைய பேரை கொண்டு வரப்போ எல்லாருக்கும் காஸ்டியூம்ஸு, அதில் சின்ன ஒர்க்கு, ஒரு காஸ்டியூம்ஸ்லேயுமே ஒரு ஒர்க்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு ஒர்க் பண்ணது அசிஸ்டன்ட் டைரக்டர் சரவணன். அதுவும் இல்லாமல் அவரோட இந்த இதுக்கு பெரிய விஷயம் வந்து அவர் தனஞ்சயன் சாரோட ஸ்டூடெண்ட்டு, பாப்டாவிலேருந்து அந்த ஸ்டூடெண்ட் தான் அவர். அதனால தான் அந்த எஃபோர்ட் அவர்கிட்ட அவ்வளோ இதாக இருக்கும். சார்கிட்ட எவ்வளோ எஃபோர்ட் இருக்கோ அந்த எஃபோர்ட் வந்து சரவணன்ட்ட ஸ்பாட்டில் அப்படி டக்குன்னு வேலை பார்த்துட்டு இருப்பார். ஏன்னா அவர் தான் காஸ்டியூமும் பார்க்கணும், அவங்களுக்கு என்ன வியரிங்ஸ் அசசரிஸ் எல்லாத்தையுமே அக்யூரேட்டாக இருக்கும். அந்த காலையில் ஸ்பாட்டில் வந்தோன்னா 7 மணிக்கு ஷார்ட் வைக்கணும்னா கரெக்டாக அவர் ரெடியாக இருப்பார். நெக்ஸ்ட் வந்து ஜேம்ஸ் வந்து எங்களுக்கு எப்படின்னா ஸ்பாட்டில் வந்து அவர் வந்து டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருப்பார். யோசித்து டைலாக்காகவும் சரி இல்லை பின்னாடி பேக்ரவுண்டில் இன்புட்டாகவும் சரி எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு பண்ணுற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஜேம்ஸ்.
அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது பாலாவும் அப்படிதான். ஜேம்ஸும் பாலாவும் ஒரு டீம். அவங்க வந்து அந்த ஒர்க் பண்ணிட்டு இது பண்ணணுமா அப்படின்னு நாங்கள் ஒரு ஆர்டர் கொடுத்துட்டோம்னா அதை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து ராஜேஷ் அண்ணன் என்னன்னா, இந்த படத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, டாக் படம் ஃபுல்லாக ஒரு டாக் வந்து சாரோட ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அந்த டாக் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப விஷயம். ஏன்னா நம்ம வந்து கேமரா வச்சுட்டோம் எல்லாமே ஓகே, அதுக்கான ஒர்க் ஒன்று இருக்குது, அதுக்கு ஷார்ட் வைக்கணும், அதுக்கான இதெல்லாம் பண்ணுறப்போ அதுக்கு முழுக்க மெனக்கெட்டது ராஜேஷ் அண்ணன் மட்டும்தான். ஏன்னா அவர் தான் வந்து அதுக்கு எப்படி வேலை வாங்கணும், அதுக்கான ஒர்க் என்ன பண்ணும் அப்படின்ட்டு கரெக்டாக எங்களுக்கு ஸ்பாட்டில் அந்த டைமை கன்சியூம் பண்ணி கொடுத்தாரு. நெக்ஸ்ட் கேமரா டிபார்ட்மெண்ட் கேகே சார் வந்து சார் அடிக்கடி சொல்லுவார், கேகே ஒரு மேஜிக் பண்ணிடுறாரு லைட்டிங்கில், எனக்கு அந்த ப்ரெஷரே இல்லை. ஏன்னா சார் வந்து ஷார்ட் கம்போஸ் பண்ணுறதுக்குள்ளார கேகே சார் அங்கே ஒரு லைட்டிங்கில் ஒரு மேஜிக் ஒன்று பண்ணியிருப்பார். அது வந்து உண்மையிலேயே அவர் இருந்தது பெரிய பலம் லைட்டிங்கில். இந்த படத்தில் நிறைய இடத்துல நீங்கள் அதை பாராட்டி எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து சுந்தர் வந்து எப்படின்னா, அவர் ஒரு தனி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டார், ஃபோட்டோ பிளேட்டில் இருக்கிற லைட்டிங்ஸு. ஸோ அன்னைக்கு காலையில் ஸ்பாட்டில் வந்துட்டார்னா இது யாருக்கு வரணும், யாருக்கு இந்த வேலை எடுக்கணும் அப்படின்றத பார்க்க மாட்டார். டக்குன்னு போயிட்டு அவன் வேலையை அந்த முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு வந்துடுவான். நான் இதெல்லாம் முடிச்சுட்டேன், நான் இந்த வேலையில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு வந்துடுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பான்டேனியஸ் ஒர்க்கர். நெக்ஸ்ட் கடைசியாக ராஜ்குமார் வந்து என்னன்னா, டைரக்ஷன் டீம்லேயும் அவ்வளோ ஒர்க் பண்ணுவார். அவர் கேமராமேன் மட்டும் இல்லை, டைரக்ஷன் டீம்லேயும் நான் கேமராவில் இது முடிச்சிட்டேன், நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கு ஏதாவது பின்னாடி வரணுமா, இல்லை அவங்கள யாராவது ரெடி பண்ணுமா, அந்த இதில் எதுக்காக ஒர்க் பண்ணுமா அப்படின்னு ஒர்க் பண்ணுவார். ஸோ இது எங்கள் எல்லோரோட ஒரு பெரிய கூட்டு முயற்சி. உங்களோட ஆதரவையும் அன்பையும் அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.